ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எல் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் வேட்பாளர் இன்னைக்கோட கண்டென்ட் வந்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஸ்டார் வேட்பாளரில் வந்து அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காரு, எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு, அரசு துறையில் வந்து எத்தனை முறை வந்து பதவி வகிச்சிருக்காரு, இப்போ ஓட்டு நிலைமை என்ன, அதே தொகுதியில் போட்டனா வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 3வது வீடியோ. அது முன்னாடி வீடியோ வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பாருங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன், மேலே கார்ட்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டிடுவாரா இல்லை வந்து கூட்டணிகளோட போட்டிடுவாரா அப்படின்ற நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வந்து எந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கு, அவரோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்து போட்டிட்டாருன்னா தோத்துருவாரு, கூட்டணிக்கு தான் போய் ஆகணும், ஏதோ ஒரு கூட்டணியில் போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிலைமையில் இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பட் வந்து இவர் வந்து எந்த கட்சி சார்ந்தது இல்லாம அவர் வந்து உரிமை மீட்பு குழு அப்படின்றது இருக்கனால அவர் வந்து கட்சி சார்பாக போட்டி மாதிரி தனித்து தான் போட்டிடணும், இல்லைன்னா அந்தோட கட்சியோட சின்னத்துல போய் போட்டிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 முறை முதலமைச்சர் இருக்காரு. அவரு போய் இதுல போய் போட்டிட்டாருன்னா அவரோட நிலைமையை வந்து நீங்க வந்து கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா பட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து துறைகள்ல வந்து என்னென்ன நிலைமையில இருந்திருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இவர் வந்து சொல்லே ஆகணும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 முறை முதலமைச்சராக இருக்காருங்க. இப்ப இருக்கிற எடப்பாடி ஆகட்டும், எம்.கே. ஸ்டாலின் அவர்களாகட்டும், 2 பேருமே வந்து ஒரு முறை தான் முதலமைச்சராக இருக்காங்க. ஆனா பட் வந்து முதலமைச்சரோட நாற்காலி வந்து 3 முறை வந்து உட்காந்து பார்த்துருக்காரு, அழகு பார்த்துருக்காரு. ஆனா முழுசா அனுபவிச்சாரான்னு கேட்டீங்கன்னா அதை அனுபவிக்கல. ஆனா குறிப்பிட்ட நாளாச்சும் அதுல வந்து 3 வாட்டி வந்து முதலமைச்சர் வந்து வந்திருக்காரு. அதே வந்து மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த நபர்னு தான் சொல்ல வரணும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து சட்டமன்றத்தில் வராரு. 2001 ஃபர்ஸ்ட் முறை சட்டமன்றத்தில் வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராக கிடைக்குது, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையில் அமைச்சராக கிடைக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து இந்த விஷயத்தை வந்து 3 அமைச்சர் பதவியில் வந்துடுது. ஜெயிக்கிறதும் 2001 தான் அந்த சட்டமன்ற தொகுதி. ஆனா பட் வந்து சட்டமன்றத்தில் அப்பயே இது பண்றாரு. அதுக்கப்புறம் 2006 வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக மாறுறாரு. இது 2 விஷயங்கள் வந்து 2006 நடக்குது. 2011 வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் நிதியமைச்சராக வராரு. இது வந்து பாத்தீங்கன்னா 2014 3 துறையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அமைச்சரவையில் வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி 2016 வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சராக இருந்தாரு, முதலமைச்சராக இருந்தாரு, துணை முதலமைச்சர். அதுக்கப்புறம் 2021 எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் அவருடைய இதுக்கு முன்னாடி அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசு துறை சார்ந்த பதவிகளில் வந்து இருந்த விஷயங்கள். ஏன்னா வந்து ஓபிஎஸ் பார்த்துட்டு சாதாரண எடை போடுறாதீங்க. ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்தாரோ அப்போ வந்து அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி அப்படி வந்து தொடர்ந்து மாறி மாறி தான் வந்துட்டு இருக்குது. இவர் வந்து ஒரு ஸ்டார் லக் கேண்டிடேட் தான் சொல்ல வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த திறமை வாய்ந்த நபர் தான் சொல்ல வரணும். இவரோட வாக்கு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படின்றத பத்தி பார்க்க போலாம். இவர் வந்து வாக்கு சதவீதத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஏடிஎம்கேல் தான் இருந்தாரு. எதிர்த்து போட்டி வேட்பாளர் எல்லாமே டிஎம்கேல் தான் இருந்தாங்க. இப்போ 2001 வந்து 54.28% வந்து ஓட்டு சதவீதம் வந்து வாங்கியிருக்காரு. அதே வந்து வாக்கு சதவீதம் இதுல வந்து எதிர்கட்சிக்கு வந்து 38.62. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து 10% ஓட்டு சதவீதம் வந்து அதிகமா வாங்கி வின் பண்ணியிருக்காரு. 2006 வந்து பாத்தீங்கன்னா 49.89, அது 39, கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து ஒரு 10% வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2011 வந்து பாத்தீங்கன்னா 56, இங்க 38, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகமா வாங்கியிருக்காரு. அதே 2014 பாத்தீங்கன்னா 49.38, 41.63, கொஞ்சம் சரி வந்து வந்திருக்குது ஓட்டு சதவீதத்துல. அதே மாதிரி 2021 46.68, 41.45, கிட்டத்தட்ட 5% மட்டும் தான் அதிகமாக வாங்கிக்கிறாரு. தொடர்ந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், ஓட்டு சதவீதம் ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்திருப்பாங்க, வர வர அதிகமாக இருப்பாங்க. பட் வந்து ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓட்டு சதவீதம் வந்து அதிகமா வாங்கிட்டு கம்மியா போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் இதை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா வந்து ஒரே தொகுதியில வந்து தொடர்ந்து போட்டிடுறதுனால அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வேட்பாளர் தொகுதியாவே இன்னும் வந்து கருதப்படுது. கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் வந்து தனிச்சின்னலாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா பட் இதுக்கு முன்னாடி வந்து மக்களவை தேர்தலில் தெரிஞ்சிருக்கும்,
ஓபிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பன்னீர்செல்வம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேட்பாளர் வந்து தாக்கல் செஞ்சாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சூழ்ச்சினால வந்து மக்களவை போல நினைச்சாரு, அது வந்து தோல்வி அடைஞ்சாரு. பட் வந்து சட்டமன்றத்தில் வந்து மறுபடியும் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறுவாரா இல்லையன்றது மக்களவை உங்களோட கருத்து. கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே கூட அதிமுக கூட போய் சேர்ந்தாரு இணைஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனிச்சு நின்னார்னா வாய்ப்புகள் வந்து கம்மி. அதே வேற கட்சிக்கு போனாலும் இவரோட இமேஜ் வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா வந்து 3 முறை அதிமுக வந்து முதலமைச்சராக இருந்துட்டு அவங்க முதலமைச்சர் வேட்பாளரே அங்க போய் நிற்கும் போது அங்க சில பிரச்சனைகள்ல வந்து கருத்து வேறுபாடு வந்து நிலவப்படும். தனிச்சு நின்னாலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் ரொம்ப சிரமம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டார் வேட்பாளரை பத்தி நம்ம வந்து பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் அதை பத்தி பேசணும் அப்படின்னாலே நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசப்படும். ஈவினிங்கா அடுத்த வேட்பாளர் பத்தி, ஸ்டார் வேட்பாளர் யார் அப்படின்றத பத்தி நம்ம பேசப்படும். கண்டிப்பா தொடர்ந்து இளைஞர்கள் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.